வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுவாச குழாய் நுரையீரலை சரி செய்ய இயற்கை வைத்தியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக பேசும்போது ஒரு சிலருக்கு பேச முடியாமல் மூச்சிறைப்பு ஏற்படுவதை பார்த்திருக்கலாம், அல்லது சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைந்து மூச்சு திணறல் ஏற்படுவதை கவனித்திருக்கலாம். அத்துடன் சளி இருமலும் சேர்ந்து தொந்தரவு கொடுத்தால் தற்போதைய சூழ்நிலையில் அதை உடனடியாக கவனிப்பதற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும். இந்நிலையில் தற்போது நாட்டில் பரவி வரும் பெருந்தொற்று பரவல் காரணமாக மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, படுக்கை வசதி இல்லை என தகுந்த சிகிச்சை எடுக்க முடியாத பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அதனால் ஒரு சிலருக்கு கூடுதலாக மூச்சு திணறல் அல்லது படபடப்பு ஏற்படுகிறது. அதையடுத்து அத்தகைய அவசர கால நேரங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், மூச்சிறைப்பு, மூச்சு திணறல் அல்லது படபடப்பு போன்றவற்றை வராமல் இருப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய இயற்கை வைத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆடாத்தொடை, துளசி, தூதுவளை, கட்டாங்கத்திரி, கற்பூரவள்ளி, மஞ்சள், மிளகு, சின்ன இஞ்சி போன்றவைகளை பவுடர்களாக தயார் செய்து கொண்டு சுடு தண்ணீரில் காபி அல்லது டீயில் 2 டீஸ்பூன் அளவு கலந்து குடிக்கலாம். உங்கள் வீட்டில் ஆடாத்தொடை, துளசி, தூதுவளை, கட்டாங்கத்திரி, கற்பூரவள்ளி போன்ற செடிகள் இருந்தால் ஒவ்வொன்றிலும் 3 இலைகள், ஆடாத்தொடை மட்டும் 1 இலை இருந்தால் போதுமானது. சுடு தண்ணீரில் போட்டு சிறிது மஞ்சள் பொடி, 5-6 மிளகு பொடி சேர்த்து கஷாயம் செய்து குடிக்கலாம். அதனால் சளி அனைத்தும் தானாக வெளியேறும். வெறும் தூதுவளை இலையை மட்டும் அரைத்து மிதமான சுடுநீரில் கலந்து குடித்தால் மணிக்கணக்காக பேசலாம் என்று இன்றும் கூறப்படுவது கவனிக்கத்தக்கது. அதே போல் ஆடாத்தொடை இலையும் மிளகு சேர்த்து பேச கணீர் குரல் பேசலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆடாத்தொடையும் மிளகும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கணீர் குரல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாச குழாய் நுரையீரல் பாதிப்புகளை சரி செய்வதற்கு இறைவன் கொடுத்துள்ள கடலளவு இயற்கையான மருந்துகளை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு எத்தகைய பாதிப்பும் வராது. படபடப்பு வருகின்ற நேரத்தில் படபடப்பு இல்லாமல் நிதானமாக மெதுவாக மூச்சு பயிற்சிகளை கையாளுவதும் சிறந்த இயற்கை பயிற்சியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்தங்கள்.